இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தாவேகா தொண்டர்கள் மட்டுமே தற்கூரி அல்ல, அதன் தலைவர்களுமே தற்கூரிதான். அதற்கு ஒரு உதாரணம் தான் இப்போ ஆதவ அர்ஜுனா பேசின ரஜினியை பற்றிய ஒரு பேச்சு. லாட்டரி வியாபாரி மார்ட்டினுடைய மகளுக்கு நீச்சல் சொல்லித்தரேன்ட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஆளுனி, உனக்கு அரசியல்னா என்னென்னு தெரியும்? ரஜினியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவெல்லாம் உழைச்சி முன்னுக்கு வந்தவரியா? இவரெல்லாம் அரசியல் வந்துட்டு இன்றைக்கி ரஜினியை பற்றி பேசுகிற நிலைக்கு அரசியல் ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு வந்துருச்சு. ரஜினி யாருன்னு இவருக்கு தெரியுமா? இன்றைக்கி ரஜினி உச்ச நட்சத்திரம் இந்தியாவிலேயே. இவரை பார்க்குறதுக்கு இவர் யாரையும் போய் தேடி போகிறதில்ல. இன்றைக்கி பிரதமரே வந்தால் கூட இவரை தேடித்தான் இவர் வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பவரில் இவர் இருக்கார். அது கூட தெரியாத அந்த ஆதவ அர்ஜுனா ரஜினிக்கும் கலைஞருக்கும் உள்ள உறவு என்னன்னு தெரியுமா அந்த தக்கூரிக்கு? ரஜினிக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள உறவு, அந்த நட்பு என்னன்னு தெரியுமா அந்த தக்கூரிக்கு? இவர் சொல்றாரு, ரஜினியை மிரட்டித்தான் அவர் கட்சி ஆரம்பிக்க விடாம பண்ணிட்டாருன்னு. ரஜினியை யாரும் மிரட்ட முடியாது. ஏன்னா அவர் தைரியசாலி, அறிவாளி. அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். அதனால தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னவர், வேண்டாம், நம்மளை விட நல்லவங்க ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இனி நம்ம போய் என்னத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப டீசெண்டாக அழகாக ஒதுங்கிட்டார். ஆனால் அது தெரியாத இந்த தக்கூரி அவர் பயந்துட்டு ஒதுங்கிட்டார். என்னுடைய தலைவன் வீரமிக்கவன், யாருக்குமே பயப்படாதவன் அப்படின்னு பீலா விட்டுக்கிட்டு தம்பட்டை அடிச்சுக்கிட்டு தெரியுறீங்க. தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டீங்க. இனிமே உங்களுக்கு அழிவு காலம் 100% நிச்சயம்தான். ரஜினி ரசிகர்கள் உங்களை சும்மா விட போகிறதில்ல. வரப்போகிற தேர்தலில் ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்கி 3வது 4வது இடத்துலையாவது வருவேன்னு நினச்சோம். இப்போ ரஜினியை தொட்டதால் நோட்டாவுக்கு கீழே போகிற இப்போ ஒருத்தன் கோவையிலேருந்து ஒரு ரசிகன் அறிவிச்சிருக்கான். ஆதவ அர்ஜுனா அவன் தலைவனும் எங்கள் ரஜினிகிட்ட மன்னிப்பு கேட்கணும், ரசிகர்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா கோவைக்கு நீ வந்தேன்னா உன்னையும் அடிப்போம், உன் தலைவனையும் அடிப்போம், செருப்பால் அடிப்போம்னு சவால் விட்டுருக்கான். தைரியம் இருந்தால் கோவைக்கு போய் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு நிலைமை என்னன்னு தெரியும். இதில் பாஜக மேலிட தலைவர் ஒருத்தர், இந்த மாதிரி தற்கூரியெல்லாம் உன் கட்சியில் வச்சுக்கிட்டா கட்சி விளங்குமாயா, அவனை வெளியில் தூக்கி எறி அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னொரு பாஜகவின் அடிமை இந்த விஜய் என்ன செய்ய போகுது? ஆதவ அர்ஜுனாவை தூக்கி ரோட்டில் போட போகுதா, இல்லை ஆதவ அர்ஜுனா விஜயை தூக்கி ரோட்டில் போட போகிறானா அப்படிங்கிறத இனிமேல் போக போகத்தான் தெரியும். நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.